Hello aspirants, welcome to the Hindu Comprehensive Editorial Analysis by IS by Heart. இந்த அனாலிசிஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் ஹிந்து நியூஸ் பேப்பரில் என்னென்ன பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படிங்கிறது யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த அனாலிசிஸ். தி ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் இஸ் டைட்டில் அஸ் எக்ஸாமினேஷன் ப்ரையாரிட்டிஸ். நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ் இந்த ஆர்டிக்கலில் எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ வி ஆர் ஸ்கிப்பிங் திஸ் ஆர்டிக்கல். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஆர்டிக்கல். இந்த நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இஸ் டைட்டில் அஸ் ட்வின் ட்ரபிள்ஸ். So this becomes very important for the UPSC examination. This topic comes under General Studies paper 3, Indian economy. So inflation should not be allowed to undermine the purchasing power, overall economic stability. Recently National Statistical Office ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டேட்டாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அந்த டேட்டா வச்சு பார்த்தோம்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து கான்ட்ராக்ஷன் நடந்திருக்கு. பட் அட் த சேம் டைம் இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. 5.52% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த மாதிரியான ஒரு கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஸோ இதனால் ஹை இன்ஃப்ளேஷனால் என்ன ஆகும்னா எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகிரும். எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அஃபெக்ட் ஆனால் தேர் வில் நாட் பி எனி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதர் இன்டர்னல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும், வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்வால்வ்ட் இன் திஸ் இம்பார்ட்டன்ட் மெஷர்ஸ் டேக்கன் அதில் சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அதர் ஆர்கனைசேஷன்ஸ் எந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பார்க்கணும். இன்ஃப்ளேஷன் என்னன்னா இப்போ மானிட்டரி பாலிசி ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் படி ஆர்பிஐ வந்து இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் பண்ணுறாங்க. எப்படின்னா 4+or-2%. 4+or-2%னா இன்ஃப்ளேஷனை வந்து அதிகபட்சம் 6% மெயின்டைன் பண்ண முடியும், குறைஞ்சபட்சம் 2% மெயின்டைன் பண்ண முடியும். பட் இந்த கேப் வந்து அவங்க ப்ரீச் பண்ணாங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து அக்கௌண்டபிள். ஸோ இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து ஆல்ரெடி 5.52%க்கு போயிடுச்சு. பட் ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை வந்து மானிட்டரி பாலிசி ஓரளவுக்கு தான் நம்ம கொண்டு போக முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும். அவங்க நிறைய எக்ஸைஸ் டியூட்டிஸை வந்து ஃபியூயல் டேக்ஸை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. இப்போது அது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் எது கொடுப்பாங்கன்னா ஃபுட் அண்ட் ஃபியூவல் கொடுப்பாங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஃபியூவல் காஸ்ட் வந்து ஒரு லிட்டருக்கு 100 ரூபீஸ்க்கு நியர்லி நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் சர்வீசஸ் எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டேஷன், கம்யூனிகேஷன் நடக்குது. ஸோ இது எல்லாமே ஃபியூயல் பேஸ் பண்ணி, டிரான்ஸ்போர்ட் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இஃப் தேர் இஸ் எனி இன்ஃப்ளேஷன் இன் பெட்ரோல் ப்ரைஸஸ் தேர் வில் பி அ கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் ரிலீஸ் பண்ண இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனில் எக்கனாமிக் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்குது, கான்ட்ராக்ஷன் நடந்திருக்குது. இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிஸ் வந்து கான்ட்ராக்ஷன் நடந்திருக்கு. எல்லா கோர் செக்டர்ஸ்லேயே there are 8 கோர் செக்டர்ஸ் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே கான்ட்ராக்ஷன் நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே இவங்க தான் மெஷர்ஸ் எடுத்து மூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட இன்ஃப்ளேஷன் டார்கெட்டையும் ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு தான் மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கு மேலே எல்லாமே சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மூவிங் ஆன் டு அதர் ஏரியாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கட் இம்போர்ட் டியூட்டிஸ் அண்ட் ஆஃபர் இன்சென்டிவ்ஸ் டு பூஸ்ட் டொமஸ்டிக் ப்ரொடக்டிவிட்டி டு கவுண்டர் த ஹைட்டன்ட் இன்ஃப்ளேஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கன்சூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷனும் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் அட் த சேம் டைம் கோர் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. இந்த ரெண்டு இன்ஃப்ளேஷன் சேர்ந்து எப்படி நமக்கு வந்து நிற்கிது அப்படின்னா நம்மளோட பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியை கம்மி பண்ணு சொல்லியிருக்காங்க. ஒய்? பிகாஸ் இப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்னா தேர் வில் நாட் பி எனி இன்கமிங் ஆஃப் டாலர்ஸ். டாலர் வராமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ருப்பி வந்து டிவால்யூட் ஆக ஆரம்பிச்சு, டிவால்யூஷன் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா பர்ச்சேசிங் பவர் வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சு. ஆல்ரெடி இந்தியா வந்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் வந்து 3rd பிளேஸில் இருக்காங்க. ஸோ நம்ம மறுபடியும் ஸ்லைட் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்கண்டிங்லி டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஆல்சோ சாய மோர் தேன் 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ஆக்சலரேஷன். 100 பேசிக் பாயிண்ட் ஆக்சலரேஷன் எதில் நடந்திருக்குன்னா டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷனில் மட்டும் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் ப்ரைஸ் ப்ரெஷர்ஸ் ஆர் அன்லைக்லி டு ஈஸ் சிக்னிஃபிகன்ட்லி இன் த நியர் டர்ம். ஒய்? பிகாஸ் இப்போ நம்ம கோவிட் பேண்டமிக் வந்து செகண்ட் வேவ் ரைஸ் ஆகிட்டுன்னு சொல்லியிருக்கோம். இதனால் என்ன ஆகும்னா மறுபடியும் அந்த லோக்கலைஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்காது, எக்கனாமிக் கனெக்டிவிட்டி இருக்காது. ஸோ மறுபடியும் எக்கனாமிக் கான்ட்ராக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இன்ஃப்ளேஷன் டார்கெட் பண்ணாமல் விட்டால் இது வந்து ஒரு கிரேட்டர் மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தே மஸ்ட் டூ without letting quickening inflation undermine the purchasing power and overall economic stability அப்படி சொல்லி ஆதர் இந்த ஆர்டிக்கலை கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. The next article to be discussed titled as Why Less May Be More for India and China. A conversation driven by hot talk and finding shared interests even if modest ones may be amply rewarding. This topic comes under General Studies paper 2 International Relations, particularly bilateral relations between India and China. So ரீசெண்டாக பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு பெரிய பார்டர் கிரைசிஸ் நடந்துச்சு லடாக் ரீஜியனில்.
அதே டைமில் ஆல்ரெடி யூஎஸுக்கும் சைனாவுக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. இந்தியா வந்து யூஎஸ் கூட சைனா எப்படி இந்தியாவை பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு குவாசி அலை மாதிரி பார்க்குறாங்க. ஆல்ரெடி நம்ம இப்போ ரீசெண்டாக நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் ரீட் பண்ணியிருக்கோம். அதில் குவாட் குரூப்பிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா சைனா வந்து இந்தியா வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் அலையாக தான் பார்க்குறாங்க. ஒரு மிலிட்ரி அலை மாதிரி தான் இந்தியா போயிட்டுருக்கு யூஎஸ் கூட அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் பார்டர் கிரைசிஸ் நடந்துச்சு. இப்போ நிறைய எக்கனாமிக்கலாகவும் நிறைய இம்பார்ட்டன்ட் மெஷர்ஸ் எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகல் ஆதர் எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1950s பார்த்தோன்னா ஆஃப்டர் இந்தியா அண்ட் சைனா கெட்டிங் இண்டிபெண்டன்ஸ் நம்மளோட ரிலேஷன்ஷிப் எதை பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நான் அலைன்மெண்ட் அண்ட் பஞ்சசீலை பற்றி பேஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது பீஸ்ஃபுல் எக்ஸிஸ்டன்ஸ் அதை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இந்தியாவும் சைனாவும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. பட் என்னன்னா 1965 மறுபடியும் ஒரு வாருக்கு போனோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1 decade வந்து க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் நெக்ஸ்ட்டு 1965-67 அந்த டைமில் வந்து நம்ம வாருக்கு போனோம். ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா நம்ம இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் வந்து எரோட் ஆக ஆரம்பிச்சிரு. இது நெக்ஸ்ட் என்னன்னா அந்த வாருக்கு அப்புறம் ஈஸ்டர்ன் செக்டாரில் வந்து நிறைய பார்டர் கிரைசிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டாக 2017-19 அந்த டைமில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் உகான் சமிட் நடந்துச்சு, இன்ஃபார்மல் சமிட், அண்ட் தென் மாமல்லபுரம் சமிட். இப்போ உகான் சமிட்டுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம தொக்லம் கிரைசிஸ் நடந்துச்சு, பார்டர் கிரைசிஸ். அண்ட் தென் மாமல்லபுரம் சமிட் 2019 நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போது நம்ம லடாக் ரேஞ்சில் பார்டர் கிரைசிஸ் நடந்திருக்கு. ஸோ ஒரு கிளியர் பேட்டர்ன் இருக்குது இந்தியா சைனா ரிலேஷன்ஸ்க்கு இடையில. அது எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு ஸ்ட்ராங் பார்டர் கிரைசிஸாக தான் இருக்குது. நம்ம ரெண்டு பேரோட ரிலேஷன்ஸ்க்கு இடையில ரொம்ப கோர் இஷ்யூவாக இருக்கிறது பார்டர் கிரைசிஸ் தான். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏரியா எல்லாமே க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்க ஏரியா எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கிறோங்க. நெக்ஸ்ட்டு ஆதர் எதை இம்பார்ட்டண்டாக பேசுகிறாங்க அப்படின்னா ட்ரேடை பற்றி பேசுகிறாங்க. இப்போது ஆல்ரெடி இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரேடு இருக்குது. என்ன மாதிரியான ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடு ரீச்டு 87.6 பில்லியன் அண்ட் சைனா was India's largest trading partner with India importing 66.7 billion. ஸோ இந்தியா வந்து சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறத விட இம்போர்ட் பண்ணுறது தான் அதிகம். ஸோ சைனாவுக்கு தான் ட்ரேட் ப்ளஸ் இருக்குது, நமக்கு இந்தியாவுக்கு இல்லை. ஸோ ஒர்த் ஆஃப் மிஷினரி அண்ட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் அமாங் அதர் குட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் எ ரெக்கார்ட் ஆஃப் 20 billion டு சைனா மோஸ்ட்லி ஓர்ஸ் டு ஃபுல்ஃபில் appetite ஆஃப் சைனாஸ் ரீபவுண்டிங் எக்கானமி. நம்ம ஆல்ரெடி தெரியும் சைனா வந்து மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பேஸில் இருக்கிறாங்க. பட் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 20 billion நியர்லி 20 billion எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் தான். ஸோ மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அது மெடிக்கல் ஃபார்மாசூட்டிக்கல் ரா மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், அதர் இம்பார்ட்டன்ட் மினரல்ஸ் எல்லாமே இங்கேருந்து ரா மெட்டீரியலில் போகுது, அங்கே மேனுஃபேக்சர் பண்ணி திருப்பி இங்கே வந்து இந்தியா வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணுது. எல்லாமே சைனாக்கு ஃபேவராக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆதர் ஒரு ஆர்குமெண்ட்டாக வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் நீடட் இஸ் கிளியர் ஹெடட் ஆல் ஆஃப் கவர்மெண்ட் அப்ரோச் தட் டிசைட்ஸ் வெதர் போத் சைட்ஸ் கேன் கோஆப்ரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தட் ஹேஸ் நோ செக்யூரிட்டி இம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் க்ளீன் எனர்ஜி ரோல் அவுட் ஆஃப் 5G. ஸோ ஆல்ரெடி நம்ம ட்ரேடு வந்து ரொம்ப க்ரோ ஆகிட்டு இருக்கு. இந்தியா வந்து சைனாவோட லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். இந்தியாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பில். பட் என்னென்னு பார்த்தோம்னா எந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னா ரோலிங் அவுட் 5G இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சைனாவை என்கேஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லாமே ட்ராக் டு டிப்ளமசி வச்சு நம்ம பண்ணணும்னு சொல்லியிருக்கலாம். ஒய் பிகாஸ் ஆல்ரெடி நம்ம பேசணும் நிறைய இப்போது டேவோஸில் நடந்த மீட்டிங்காக இருக்கட்டும், அதில் சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் என்ன சொல்லியிருந்தாருன்னா யூஎஸ் வந்து ஒரு ஸ்மால் சர்க்கிள்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க, சைனாவை கண்டெயின் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து எந்த மாதிரியான ஒரு பெர்செப்ஷனில் வச்சு சைனா பார்க்குறாங்க அப்படின்னா இந்த ஸ்மால் சர்க்கிளில் ஒரு சர்க்கிள் தான் இந்தியா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க பிகாஸ் ஆஃப் குவாட் குரூப்பிங் அண்ட் அதர் ஏரியாஸ். பட் ஆதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்மால் சர்க்கிள் அந்த ஒரு பெர்செப்ஷனை பிரேக் பண்ணி வெளியில் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஆல்ரெடி சைனா கூட ரஷ்யா, இந்தியா, சைனா அந்த ட்ரைலேட்டரல் மீட்டிங்கில் இருக்கும், அதையும் கிரியேட்டரை கோஆப்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் பிரிக்ஸ் இந்த மாதிரி ஏரியாக்களில் சைனாவும் இந்தியாவும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக கோஆப்ரேட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஒரு இமேஜை நம்ம பிரேக் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மூவிங் ஆன் டு அதர் ஏரியா என்னன்னு பார்த்தோம்னா இந்தியா அண்ட் சைனா குட் ஸ்டார்ட் இன்ஜெக்டிங் மோர் எனர்ஜி இன் டு தர் ஷேர்ட் பிளாட்ஃபார்ம் சச்சஸ் பிரிக்ஸ். ஸோ அதான் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ஸ் RSC அண்ட் பிரிக்ஸ் அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா ரிவைவ் தர் பைலேட்ரல் கோஆபரேஷன் ஆப்கானிஸ்தான். ஆல்ரெடி ஆப்கானிஸ்தானில் பைலேட்ரல் டாக்ஸ் இம்பார்ட்டன்ட் ஆப்கானிஸ்தான் பீஸ் ப்ராசஸ் போச்சு. அதில் வந்து சைனா ரொம்ப இம்பார்ட்டண்டாக இன்வால்வ் ஆயிருந்தாங்க. பட் இந்தியாவுக்கு நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அங்கே இருந்தாலும் இந்தியா வந்து இன்க்ளூட் பண்ணலை அந்த ஏரியாவில். ஏன்னா ஆப்கானிஸ்தானில் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணால் மட்டும்தான் போத் இந்தியா அண்ட் சைனா சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கும் ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கும் ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ ரெண்டு பேரும் கிரேட்டராக கோஆப்ரேட் பண்ணாங்க. அப்போ தான் இன்னமும் ட்ரேடை இம்ப்ரூவ் பண்ண முடியும், ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண முடியும், ஒரு பீஸ் அண்ட் செக்யூரிட்டி ஏசியன் கான்டினென்ட்டில் என்ஷூர் பண்ண முடியும். அதர் கன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. So moving on to other article, this article is titled as Institutions, Caste and the Vital Cog of Trust. This topic comes under General Studies paper 2 Governance and General Studies paper 4 Ethics in Public Administration. Why? Because this topic gives more emphasis on trust building. There is
an important theory in the political science, that is social contract theory. In social contract theory னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட் இருக்கும், ஒரு டெமோக்ரஸி இருக்கும். ஒரு டெமோக்ரஸியில் பார்த்தோன்னா சிட்டிசன்ஸ் இருப்பாங்க, ரூலர் இருப்பாங்க, அதாவது கவர்மெண்ட் இருக்கும். ரெண்டு பேருக்கும் கிரேட்டர் ட்ரஸ்ட் இருந்தால் மட்டும்தான் ஒரு த்ரைவிங் டெமோக்ரஸி நம்ம பில்ட் பண்ண முடியும். இப்போ பீப்புளுக்கு வந்து கவர்மெண்ட் மேலே ட்ரஸ்ட் இருக்கணும், கவர்மெண்ட் வந்து பீப்புள் நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க, சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு ரெண்டு பேருக்கு இடையிலான ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகணும். அப்போ தான் டெமோக்ரஸி வந்து கிரேட்டராக த்ரைவ் ஆக முடியும். பட் இந்தியா வந்து ஆல்ரெடி ஒரு இம்பார்ட்டண்டான டெமோக்ராட்டிக் ஸ்பேஸில் இருக்கும். பட் இப்போ ரீசெண்டாக ஒரு இம்பார்ட்டன்ட் சர்வே கண்டக்ட் பண்ணாங்க. அது என்னென்னா இந்தியா ஹியூமன் டெவலப்மெண்ட் சர்வே. அந்த சர்வேல பார்த்தோன்னா எந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன்ஸ் மேலே பீப்புள் வந்து ட்ரஸ்ட்டு எரோட் ஆகிருக்கு, யார் மேலே அதிகமாக ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நிறைய ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனாக நம்ம டெமோக்ரஸி லாஸ்ட்டு 75 இயர்ஸாக டெமோக்ரஸி ஃப்ரூட்டை டேஸ்ட் பண்ணிட்டு வர்றோம். அந்த இதில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத நமக்கு பாஸ் ஆன் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸை வச்சும் நம்ம ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தா ஒரு எக்கனாமிக் சென்ஸில் பேசியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னா, இப்போ ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர்ஸை வந்து செல்லர்ஸ் வந்து நம்பணும், ப்ரொடியூசர்ஸ் வந்து நம்பணும். இவங்க வந்து குவாலிட்டி அங்கே போனால் குவாலிட்டி ப்ராடக்ட் கிடைக்கும் சொல்லி சிட்டிசன்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங்கை நம்பணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரேட்டர் ரிலேஷன்ஷிப், ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆனதான் மார்க்கெட் பிளேஸில் எக்கனாமி க்ரோ ஆக முடியும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போது அது ஒரு லேபர் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது, அதில் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குது, லேபர் ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு லேபர் ஆர்கனைசேஷன் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும், லேபர் ஆர்கனைசேஷனுக்கு மேனேஜ்மெண்ட் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ப்ரொடக்டிவிட்டியை கிரேட்டர் கோஆப்ரேஷன் இருக்கும், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும், எக்கனாமிக் growth இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு லீகல் சிஸ்டம், குவாலிட்டி ஆஃப் லீகல் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட் ஆஃப் த சிட்டிசன். அண்ட் தென் குவாலிட்டி ஆஃப் கவர்னன்ஸ் சிஸ்டம் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் த ட்ரஸ்ட் ஆஃப் சிட்டிசன்ரி. ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோ எக்கனாமி எல்லாமே ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் ரீசெண்டாக பாலிவுட்டில் ஒரு மூவி வந்தாங்க, என்னென்னா ஸ்கேம் 1992 ஒரு மூவி வந்துச்சு. அதில் கூட இந்த ட்ரஸ்ட்டை தான் ரொம்ப எம்பசைஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் சீன் கொடுத்து பேசியிருப்பாங்க. ஈவன் யூ கேன் யூஸ் தட் இன் எக்ஸாம்பிள்ஸ். எதுலனா எத்திக்ஸ் கேஸ் ஸ்டடியில் யூஸ் பண்ணிக்கிற முடியும். பட் ஆத்தர்ஸ் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கேஸ்ட் ஹைரார்கி சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, ஒவ்வொரு கேஸ்ட் குரூப்பும் ஒவ்வொரு கேஸ்ட் கம்யூனிட்டியும் எப்படி ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் மேலே, தட் இஸ் கவர்மெண்ட், ஜுடிஷியரி அண்டு போலீஸ், இவங்க 3 பேர் எந்த மாதிரியான ஒரு ட்ரஸ்ட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சர்வே எடுத்தாங்க. அதில் ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு கம்யூனிட்டி ஒவ்வொரு மாதிரியான ட்ரஸ்ட்டை சொல்லியிருக்காங்க. பட் எல்லாருமே காமனாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜுடிஷியரி மேலே தான் மோர் ட்ரஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க அது இப்போதைக்கு சேவியர் ஆஃப் டெமோக்ரஸி. ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் கிடையாது. போலீஸ் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய இம்பார்ட்டன்ட் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் நடந்துச்சு, தமிழ்நாட்டில் தூத்துக்குடியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, ஐ திங்க் மகாராஷ்டிரா, அங்கே வந்து விகாஸ் தூபே அவங்களோட ஷூட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தா எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்னால அது மோர் ஓரியன்ட் கரப்ஷனால பீப்புளுக்கு வந்து போலீஸ் மேலே இருந்த ட்ரஸ்ட் எரோட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க வந்து மோர் இன்க்ளூசிவ் பாலிசிஸ் எதுவுமே கொண்டு வரல. எல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் செக்ஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வருது. ஸோ இன்க்ளூசிவாக பாலிசி கிடையாது. இது எல்லாமே ஜுடிஷியரி தான் இன்டர்வென் பண்ணி பீப்புளுக்கு வந்து கிரேட்டர் ஜஸ்டிஸை என்ஷூர் பண்ணுது. அதனால் அது மேலே அதிகமான ட்ரஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, கேஸ்ட் வைஸ் போயிருக்காங்க, கேஸ்ட் ஹைரார்கியை வச்சு. ஃபஸ்ட்டு ஹையர் கேஸ்ட்டு, நெக்ஸ்ட் எஸ்சி கம்யூனிட்டி, அதை வச்சு பேசியிருக்காங்க. எஸ்சி கம்யூனிட்டிஸ் வந்து யார் மேலே அதிகமான ட்ரஸ்ட் பில்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே. ஒய்? பிகாஸ் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் எதை சொல்கிறாங்கன்னா, கோட்டா, ரிசர்வேஷன் கோட்டா அண்ட் தென் கன்ஜெக்ஷன், அதை பற்றி பேசியிருக்காங்க. நிறைய பெனிஃபிட்ஸியல் ஸ்கீம் எல்லாமே அவங்களுக்கு ஃபேவராக இருக்குது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டை இதை கொண்டு வராங்கன்னு சொல்லி அவங்க அந்த ட்ரஸ்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்லணும்னா, இவங்க எல்லாரோட ட்ரஸ்ட்டும் எரோடாக இருக்குது. இது எல்லாமே பில்ட் பண்ணி ஒரு த்ரைவிங் டெமோக்ரஸி மறுபடியும் நம்ம பில்ட் பண்ணணும், அந்த ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணணும். அப்படின்னா பீப்புள் ஓரியன்ட் இன்க்ளூசிவ் பாலிசி கொண்டு வரணும். ஒன்று இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஆஃப் ட்ரஸ்ட் இஸ் ஷேப்டு பை பிலீஃப்ஸ் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் இயர்லியர் ஜென்ரேஷன் அண்ட் அனதர் பை எ கான்டெம்பரரிஸ் என்வாரன்மெண்ட். ட்ரஸ்ட் இன் திஸ் இன்ஸ்டிடியூஷன் ரோஸ் பிட்வீன் 2005 and 2012. பட் ரீசெண்ட் டைமாக எரோடாக இருக்குது. ஒய்? பிகாஸ் as a sharp erosion of trust, presumably because of state government policies that are far from inclusive, judicial verdicts that do not conform to high standards of autonomy and fairness, and police action that violates rights of citizens and are of brutal in nature. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் பீப்புளோட ட்ரஸ்ட்டை எரோட் பண்ணியிருக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். பட் பீப்புளோட ட்ரஸ்ட் எந்த பீரியடில் பில்ட் ஆகிருக்குன்னா 2005 2012 வரைக்கும். அந்த டைமில் இந்த ஆர்கனைசேஷன் மேலே, இந்த இன்ஸ்டியூஷன் மேலே அதிகமான ட்ரஸ்ட் இருந்துருக்கு. பட் இப்போ ரீசெண்ட் டைமில் எரோட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஆதர் இதை கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான பாலிசி மெஷர்ஸ் கவர்மெண்ட் எடுக்கணும், அது மோர் இன்க்ளூசிவாக இருக்கணும். ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன் வந்து எந்த ஒரு இன்ஸ்டியூஷன் அட்டானமி என்ஷூர் பண்ணுறதா இருக்கணும். ஃபேர் ஜஸ்டிஸ் இருக்கணும். போலீஸ் வந்து ப்ரூட்டல் இருக்கக்கூடாது. அவங்க சிட்டிசன்ஸோட ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படி சொல்லி ஆத்தர் இந்த ஆர்டிக்கலை கன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. The next article to be discussed titled as The Secrecy Around Deaths After Vaccination.
transparency on adverse events following immunization alone can gain the confidence of the people. ஸோ இந்த ஆர்டிக்கிளில் இம்பார்ட்டண்டாக எக்ஸாம் ஓரியன்டாக எதுவும் கிடையாது. பட் என்ன பண்ணலாம்னா இதில் ஹைலைட்டட் ஏரியாவை மட்டும் பார்த்துக்கோங்க. இதை வந்து இன்டர்வியூவில் ஒரு பெர்செப்ஷனை கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் என்னென்னா அவங்க இந்த எத்திக்ஸில் கேஸ் ஸ்டடி ஏதாவது ஃபார்ம் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹைலைட்டட் ஏரியாவை மட்டும் பார்த்துக்கோங்க. பட் ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாக ஒரு இம்பார்ட்டன்ட் இது கொடுத்துருந்தாங்க. அது என்ன நியூரம்பர்க் கோடு. அதனால் இந்த கோடு ப்ரொஹிபிட்ஸ் a human experiment of the very kind being endorsed and defended by யூரோப்பியன் மெடிக்கல் ஏஜென்சி. ஸோ இப்போ ப்ரிலிம்ஸில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா இந்த டேர்ம் கொடுத்துருவாங்க. நியூம்பர்க் கோடு இட் வாஸ் சீன் இன் ரீசென்ட்லி நியூஸ் வித் ரிலேட்டட் டுன்னு சொல்லி கேட்பாங்க. இட் இஸ் ரிலேட்டட் டு வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஆர்டிகல். திஸ் ஆர்டிகல் இஸ் டைட்டில்ட் as நேவிகேஷன் வித் பெர்மிஷன். Navigation with permission. This topic comes under General Studies paper to International Relations. Any state which wishes to conduct military exercise in an exclusive economic zone must first consult the coastal state. ஸோ இந்த ஆர்டிக்கல் எதை பற்றி பேசியிருக்கிறாங்கன்னா இப்போ ரீசெண்டாக யூஎஸ் நேவி வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அதாவது வெஸ்ட் ஆஃப் லக்ஷதீப்பில் வந்து ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணாங்க. பட் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவோட கன்சென்ட் இல்லாமல் கண்டக்ட் பண்ணாங்க. ஆல்ரெடி எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனை வந்து லாஸ் ஃபார்ம் பண்ணி அதை வந்து ரெகுலேட் பண்ணுறது எல்லாமே எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோன்னா நம்ம இந்தியா தான். பட் இந்தியா கிட்ட கன்சென்ட் வாங்கலை. பட் இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த நேவி அந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்தியாஸ் ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீயர் கன்சென்ட் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் இன்டர்நேஷனல் லா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்தியா எந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டை வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க யூஎஸ் சொன்னது இந்தியா வந்து இன்கன்சிஸ்டன்ட் வித் இன்டர்நேஷனல் லான்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ரெலவெண்ட் இந்தியன் லா இன் திஸ் ரிகார்ட் இஸ் த டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் கான்டினென்டல் ஷெல்ஃப் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அண்ட் அதர் மெரிடைம் ஜோன்ஸ் ஆஃப் இந்தியா 1976. ஸோ இந்த இந்தியா வந்து இந்த ஆக்ட் எனாக்ட் பண்ணாங்க பேஸ்ட் ஆன் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆஃப் சி. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் லா என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் கன்வென்ஷன் சைன் பண்ணி அதை வந்து இந்த லாஸில் இன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ இந்த லாவை பேஸ் பண்ணி தான் இந்தியா வந்து அதோட மெரிடைம் கான்டினென்ட்டை வந்து மெரிடைம் ஏரியா வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு கோஸ்டல் ஸ்டேட் வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக்ஸ் ரெகுலேட் பண்ணும்போது அவங்களுக்கு கன்சென்ட் வாங்கியிருக்கணும்னு சொல்லி இந்தியா ஆர்கியூ பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆக்ட் ரெகக்னைஸ் த ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் ஆஃப் த ஷிப்ஸ் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் பட் மேக்ஸ் தம் சப்ஜெக்ட் டு எக்ஸசைஸ் ஆஃப் ரைட்ஸ் பை இந்தியா வித்தின் த ஜோன். ஸோ இந்தியா வந்து எந்த கண்ட்ரிஸ் வந்து ரைட்ஸை என்ஷூர் பண்ணுறது இந்தியாவோட கன்சென்ட் வேணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் லா ஆஃப் த சீல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இட் டஸ் நாட் ஆத்தரைஸ் அதர் ஸ்டேட் டு கேரி அவுட் இன் த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அந்த கான்டினென்டல் செல்ஃப் மிலிட்டரி எக்ஸசைஸ் ஆர் மேனவர்ஸ். அதாவது எந்த ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸோ எந்த ஒரு வெப்பன் ரிலேட்டடாக ஒரு எக்ஸசைஸ் நடந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே அந்த யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் லா ஆஃப் சி வந்து ஆத்தரைஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் லா ஆஃப் சியோட இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸை பேசியிருக்காங்க. பட் இங்கே வந்து போன் ஆஃப் கன்டென்ஷன் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ யுனைடெட் யூஎன் கிளாஸ் வந்து இப்படி சொல்லுது. அதர் இம்பார்ட்டன்ட் அதர் எதுவும் இருக்குது. என்னென்னா பர்சிஸ்டன்ட் அப்ஜெக்டர் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய லாஸ் இருக்குது, ட்ரெடிஷ்னல் லா இருக்குது. அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு பிரின்சிபலை இன்டர்நேஷனல் லாவாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் லா ஆஃப் சிக்கும் அதர் கோஸ்டல் ஸ்டேட்ஸோட லாஸுக்கும் இந்த இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரெடிஷ்னல் லாவுக்கும் உள்ள லீகல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த போன் ஆஃப் கன்டென்ஷன். யார் எல்லாரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி லாஸை இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. இன்டர்பிரேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூவாக இருக்குது, ஒரு மிஸ்யூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த யூனிக்ளாஸ் பைண்ட்ஸ் all its signatories and the customary international laws binds all citizens. இந்த customary international laws தான் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுது. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் டு எக்ஸப்ஷன்ஸ் லைக் டாக்டரின் ஆஃப் பர்சிஸ்ட் அப்ஜெக்டர். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரிலிம்ஸுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்தியா இஸ் அ பார்ட்டி டு யூஎன் கிளாஸ் பட் யூஎஸ் இஸ் நாட். ஸோ யூஎன் வந்து ஆல்ரெடி யூஎன் கிளாஸில் கிடையாது, பட் இந்தியா இஸ் அ சிக்னேட்டரி. பட் அட் த சேம் டைம் யூஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எக்ஸசைஸ் எல்லாமே ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் ஆப்ரேஷன் வந்து என்ஷூர் பண்ணுறதுக்காக அதை வந்து கிரேட்டர் எம்பசைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ரேஷன் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க வந்து யூஎன் கிளாஸில் மெம்பர் கிடையாது. ஸோ அவங்க வந்து சிக்னேட்டரிக்கு யூஎஸ் இஸ் நாட் அ பார்ட்டி டு தட் யூஎன் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மூவிங் ஆன் டு அதர் ஏரியாஸ் என்னன்னு பார்த்தோன்னா இந்த ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் கேன் நாட் பி ரெடி இன் அப்சல்யூட் அண்ட் ஐசோலேட்டட் மேனர். ஏன் ஆல்ரெடி அப்படி சொல்கிறாங்கன்னா இந்தியா ஒவ்வொரு கோஸ்டல் ஸ்டேட்டும் ஒரு லா மேக் பண்ணுறாங்க ஃபார் த ரெகுலேஷன் ஆஃப் மெரிடைம் ஏரியாஸ். அதுக்கப்புறம் யூஎன் கிளாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கஸ்டமர் இன்டர்நேஷனல் லாஸ் இருக்குது. இது எல்லாமே பைண்டிங்காக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறப்போ ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் ஆப்ரேஷன் வந்து ஒரு தனி ஸ்பெக்ட்ரம் வச்சு பார்க்க முடியாது, எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தஸ் எனி ஸ்டேட் விச் விஷஸ் டு கண்டக்ட் சச் exercise must do so only in consultation with the coastal states, since the coastal states is the best judge of its exclusive economic zone. So both India and US should negotiate such concerns for the maintenance of international peace and security. So ரெண்டு பேரும் இப்போ இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி இன்ஷூர் பண்ணுறதுக்கு கிரேட்டராக நெகோஷியேட் பண்ணி இந்த லாவை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுங்கிறத ஒரு காமன் தீமில் கொண்டு வரணும். அந்த மாதிரி அதர் இதை ஆர்டிக்கலை கன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஆர்டிக்கல்.
The next article is titled as it is time to enact a Shiraz Act. This topic comes under General Studies paper to Social Justice. It would do justice to those convicted in the LGBTQ community, including Ramachandra Shiraz. இந்த ஆர்டிக்கிளில் எதை பற்றி பேசியிருக்கிறாங்கன்னா, இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டிஸ்க்கு எந்த மாதிரியான ஒரு சோசியல் ஆட்டிடியூட் இருக்குது, ஸோ எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு எக்கனாமிக்கலாக எந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ரெக்கக்னிஷனாக எந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவங்களோட ரைட்ஸ் எம்பசைஸ் பண்ண முடியலை, ஸோ என்னென்ன இதில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னென்னா இதை வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வச்சு நிறைய பேசியிருக்கிறாங்க. என்ன பேசியிருக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிற வந்து செக்ஷன் 377 ஆஃப் ஐபிசி தான் இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கன்விக்ஷன் ஆஃபென்ஸாக கொடுக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் சொசைட்டியில் பார்த்தோம்னா இப்போது தேர்ட் ஜெண்டர் கம்யூனிட்டியை பார்த்தா ஒரு சோஷியல் அஸ்ட்ராக்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் மென்டல் ட்ராமா இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டிக்குள்ளே இன்வால்வ் ஆக முடியல, அவங்களுக்கு எந்த ஒரு எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்டோ எந்த ஒரு பொலிட்டிக்கல் ரெக்கக்னிஷனோ கிடைக்கல. ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் யூகேலாம் பார்த்தா ஒரு இம்பார்ட்டன்ட் லாஸே இருக்குது. அவங்க தான் இவங்க நிறைய இதை ரெகுலேட் பண்ணுறாங்க. அந்த யூகே பாஸ்ட் ஆலன் டியூரிங் லா இன் 2017 ஒரு லா இன்னும் பாஸ் பண்ணாங்க. அந்த லாவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விச் கிராண்ட்ஸ் ஆம்னெஸ்டி அண்ட் பேர்டன் டு தோஸ் கன்விக்டட் ஆஃப் கன்வென்ஷனல் சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போ ஆல்ரெடி ஒரு சேம் செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்பில் கன்வென்ஷனல் செக்ஸ் நடக்குது அப்படின்னா அதில் வந்து அவங்க யாரும் கன்விட் பண்ண முடியாது. அதை கன்விட் பண்ணாலும் அவங்களுக்கு பாடன் கொடுக்குது அந்த ஆலன் டியூரிங் லா. அந்த ஆலன் டியூரிங் லா எதனா யாரை வச்சு பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அவர் செகண்ட் வேர்ல்டு வாரில் ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் இருந்தார். அவர் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கம்ப்யூட்டர் கோட்ஸை வந்து பிரேக் பண்ணார் அவரோட நேமில் தான். ஒய் பிகாஸ் அந்த டைமில் வந்து அவருக்கு ஒரு ப்ராப்ளம், இதுக்கு ரிலேட்டட் ப்ராப்ளம் நடந்துச்சு. ஆஃப்டர் கன்விக்டட் அந்த அவரோட கன்விக்ஷன் வந்து பாடன் பண்ணுறதுக்கு இந்த லாஸை பாஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவும் அந்த மாதிரி ஒரு ஆக்டை பாஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு லாவை அடாப்ட் பண்ணணும், அதாவது சராஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சராஸ் ஆக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்ட் ஆலன் ஆக்டர் லா ப்ரொவைட்ஸ் நாட் ஓன்லி a posthumous pardon but also an automatic formal pardon of லிவிங் பீப்புள். ஸோ அவங்களுக்கு மட்டும் பாடன் கொடுக்கல, சோசியலாக எந்த ஒரு பீப்புளும் அவங்கள வந்து கன்விட் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சோசியல் பாடனையும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் பார்த்தோம்னாக்கா இம்பார்ட்டண்டாக ஹோமோசெக்சுவாலிட்டிங்கிற கான்செப்ட் எந்த மாதிரி ஒரு சோசியல் ஆஸ்ட்ராசிசம் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா, எந்தெந்த ஏரியாவில் பார்த்தா ரிலீஜியன், லா அண்ட் மெடிசன், இந்த மூணை வச்சு தான் அவங்கள வந்து நம்ம ஒரு ப்ரீஜுடிஸ் அந்த டிஸ்கிரிமினேட்டிவ் ப்ராக்டிசஸில் பார்க்குறோம். ஸோ பட் இது எல்லாமே பார்த்தா இன்டர்நேஷ்னல் ஒரு இண்டிவிஜுவலிசம் கான்செப்ட்டுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ரெக்கக்னிஷன் இல்லாததுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பைண்டிங் பிரின்சிபலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட்டு செக்ஷன் 377 வந்து அன்கான்ஸ்டியூஷனல்னு டிக்ளேர் பண்ணாங்க. எப்போ அப்படின்னா, இந்த நாஸ் ஃபவுண்டேஷனுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் வந்து இவங்க ஹோமோசெக்சுவல் குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அதில் வந்து அந்த கோர்ட்டில் ஹைகோர்ட், டெல்லி ஹைகோர்ட் வந்து ஒரு வேர்டை கொடுத்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டீக்ரிமினலைசேஷன் ஹோமோசெக்சுவல் ஆக்ட் இன்வால்விங் கன்சென்டிங் அடல்ட்ஸ். ஸோ ஹோமோசெக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கிரிமினல் ஆக்டிவிட்டியாக இருந்துச்சு. பட் ஆஃப்டர் திஸ் ஜட்ஜ்மெண்ட் அதை வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணாங்க. பட் அதில் இம்பார்ட்டண்டான ஏபி ஷா அந்த ஜட்ஜி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது டிஸ்கிரிமினேஷனுங்கிறது ஒரு ஈக்குவாலிட்டியை வயலேட் பண்ணுற பிரின்சிபல். நம்ம கான்ஸ்டியூஷனில் ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து பேசிக் ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதோ ஸோ இட் சுட் பி டீக்ரிமினேஷன் சொல்லி அந்த லாஸ் வந்து பாஸ் பண்ணாங்க. பட் என்னன்னா, நம்ம சொசைட்டியில் இருக்க ப்ராப்ளமே ஸ்ட்ரக்சரல் சிஸ்டமேட்டிக் எக்ஸ்க்ளூஷன், மாரலைசேஷன், டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் டிக்னிட்டி. இதனால் என்னதான் டீக்ரிமினலைஸ் பண்ணியிருந்தாலும் சோசியல் ஸ்பெக்ட்ரத்தில் சோசியல் சைடில் வரும்போது இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னன்னா, ஆஃப்டர் டெல்லி ஹை கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 2013 என்ன பண்ணுச்சு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து சுரேஷ்குமார் கௌசல் வெர்சஸ் நாஸ் ஃபவுண்டேஷன் அதில் வந்து மறுபடியும் இது கிரிமினலைஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு ரெட்ரோகிரேடிவ் ஸ்டெப்பாக இருந்துச்சு. ஆஃப்டர் தட் நவ்தேவ் சிங் ஜோகர் அண்ட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2018 மறுபடியும் டீக்ரிமினலைஸ் பண்ணாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப் கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு ரெட்ரோகிரேடிவ் ஸ்டெப் கொண்டு வந்தாங்க. பட் ரீசெண்டாக அந்த ஒரு இம்பார்ட்டண்டான லா இருந்தால் மட்டும்தான், ஒரு ஆக்ட் இருந்தால் மட்டும்தான் ஜுடிஷியரி வந்து அவங்களோட இன்டர்பிரேஷன் வந்து அடிக்கடி மாற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சார்ஸ் ஆக்ட் வேணும், ஆலன் துரிங்ஸ் லா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் ஸ்டேட் சுட் எனாக்ட் சிராஸ் ஆக்ட் ஆன் த லைன்ஸ் ஆஃப் த ஆலன் துரிங் ஆக்ட். அதுமா இது அவங்களோட அந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டியோட கிரீவன்சஸ் அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் மெஷராக இருக்கும் அப்படி சொல்லி ஆதர் இந்த ஆர்டிக்கலை கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க.
ஸோ மூவிங் ஆன் டு அதர் ஏரியாஸ்னு பார்த்தாலும் அந்த டேட்டா பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒய் பிகாஸ் இந்த டேட்டா பாயிண்ட்டில் தே ஹவ் கம்பேர்டு இன்டர் கண்ட்ரி கம்பேரிசன், அதர் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கும் இந்தியாவுக்கும் உள்ள கம்பேரிசன், கோவிட் பேண்டமிக்கோட இம்பாக்ட் எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரி இம்யூனைசேஷன் நடந்திருக்கு, எவ்வளோ டெத்ஸ் நடந்துச்சுன்னு கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரா கண்ட்ரி பண்ணியிருக்காங்க, இந்தியாவுக்குள்ளேயே நிறைய இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்ஸ் எடுத்து அதே கம்பேர் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, இது எல்லாமே ஈவன் எஸ்சி அண்ட் உங்களோட ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் ஆன்சரில் யூஸ் பண்ணிக்கிற முடியும். This all for today's discussion. I hope this discussion was very useful for you. So stay tuned for the upcoming analysis. Thank you.